ஒரு சிறிய இந்திய கிராமம். மாலை நேரம். சூரியன் தங்க நிறத்தில் பிரகாசிக்கிறது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய மெக்கானிக் ஒர்க் ஷாப். அங்கே ரவி என்ற 12 வயது சிறுவன், பள்ளி யூனிபார்மும் கண்ணாடியும் அணிந்து தன் தந்தை ஸ்கூட்டர் சரி செய்வதை ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனது தந்தை கூறுகிறார், "இது வெறும் மெஷின் அல்ல ரவி. இதைச் செயலில் வைக்கும் அறிவே உண்மையான சக்தி." அந்த வார்த்தைகள் ரவியின் மனதில் விதையாக விழுகின்றன. அவன் நினைக்கிறான், ஒரு நாள் நானும் ஒரு அதிசயம் செய்வேன். பள்ளியும் ரவியின் கனவும். மறுநாள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி. ரவி பழைய வயர்கள், கார்ட்போர்டு, பேட்டரிகளால் ஒரு சிறிய ரோபோ மாதிரி செய்திருக்கிறான். அவன் அதை ஆசிரியரிடம் காட்டுகிறான். ஆசிரியர் சிரித்தபடி சொல்கிறார், "சிறந்த யோசனை ரவி. இதை இன்னும் பெரியதாகச் செய்யலாம்." அந்த வார்த்தைகள் ரவிக்கு புது உந்துசக்தி அளிக்கின்றன. அந்த இரவு முதல் அவன் முடிவெடுக்கிறான், ஒரு உண்மையான ரோபோவை உருவாக்க வேண்டும். இரவு முயற்சி. இரவு நேரம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ரவி தனது சிறிய அறையில் வயர்கள், பேட்டரிகள், இரும்புத் துண்டுகள் நிரம்பிய இடத்தில் தீவிரமாக வேலை செய்கிறான். ஒரு மங்கலான விளக்கின் வெளிச்சத்தில் அவன் கண்கள் சோர்ந்திருந்தாலும் மனம் உறுதியாய் உள்ளது. "என் ரோபோ உயிர் பெற வேண்டும்" என்று அவன் நம்பிக்கையுடன் சொல்கிறான். ரோபோ உயிர் பெறுகிறது. மின்னல் மின்னும் ஒரு இரவு. ரவி கடைசி வயரை இணைக்கிறான். திடீரென்று ரோபோவின் கண்கள் நீல ஒளியில் பிரகாசிக்கின்றன. "சின்னு" என்று ரவி மெதுவாக அழைக்கிறான். ரோபோ தலை தூக்கி, "வணக்கம் ரவி" என்று பதில் சொல்கிறது. அந்த நிமிடம் ரவியின் வாழ்வில் நடந்த அதிசயம். அவன் முகத்தில் மகிழ்ச்சி, பெருமை, நம்பிக்கை எல்லாம் ஒன்றாக வெளிப்படுகின்றன. கிராமத்தில் சேவை. அடுத்த நாட்களில் ரவி மற்றும் சின்னு கிராமத்தில் அற்புதங்கள் செய்கிறார்கள். நீர் குழாயை சரி செய்கிறார்கள். குழந்தைகளுக்கு அறிவியல் கற்பிக்கிறார்கள். குப்பைகளை சுத்தம் செய்கிறார்கள். கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் பாராட்டுகிறார்கள். "இந்த குழந்தைதான் நம் கிராமத்துக்கு வெளிச்சம் கொண்டு வந்தான்." நிறுவனம் கிளைமேக்ஸ், ஒரு பெரிய நகர நிறுவனம் ரவியை அழைக்கிறது. "உன் ரோபோவை எங்களுக்கு கொடு, கோடிகள் தருகிறோம்" என்று கூறுகிறார்கள். ஆனால் ரவி சிரித்தபடி சொல்கிறான், "சின்னு என் கிராமத்துக்காக பிறந்தான், பணத்திற்காக அல்ல." அவனது நேர்மை அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. விருது மற்றும் பெருமை. சில மாதங்களுக்குப் பிறகு பெரிய மேடையில் யங் சயின்டிஸ்ட் அவார்ட் பெற்றுக் கொண்டிருக்கும் ரவி. அவனுடன் சின்னும் நின்றிருக்கிறது. பெரிய கூட்டம் கைத்தட்டுகிறது. ஒளிகள் மின்னுகின்றன. ரவி பேசுகிறான், "பெரிய கனவு காணுங்கள். கடினமாக உழைத்தால் அது நிஜமாகும்." முழு அரங்கம் அந்த வார்த்தைகளால் நிறைகிறது. கனவுகள் நிஜமாகாது அல்ல, அவற்றை நாமே நிஜமாக்க வேண்டும். You like this video, please like, share and subscribe for more videos.